சட்டப்பிரகாரம் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டச் இட். அது வந்து உங்களுக்கானது அல்ல. சிங்கப்பூருடைய சிஸ்டம் கரெக்டாக இருக்குது. பொதுவான இடங்களில் வந்து மரங்கள் இருக்குது, மாமரம் இருக்குது, அதில் நல்லா அருமையாக மாம்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அப்படியே பழுத்து பழுத்து கீழே விழுந்து அணில்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம போய் அதை எடுக்கக்கூடாது. சட்டப்பிரகாரம் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டச் இட். அது வந்து உங்களுக்கானது அல்ல. ஏன்? கீழே தானே விழுந்துச்சு, எடுத்தா என்ன, அது வீணாக போகிறது, மனிதர்கள் சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கீழே விழுந்தால் எடுத்துக்கப்பா பரவாயில்ல அப்படிமோ. அது வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கல்லால் அடித்து எடுப்பாங்க. கேட்டால் ஐயா கீழே தான்ப்பா விழுந்துச்சு, அதனால தான்ப்பா எடுத்தேன் அப்படிம்பாங்க. ஸோ முதல்லையே அதை தடுக்காமல் போனீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் அவன் அப்படி தான் பண்ணானா இல்லையான்றதை எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு ஒரு கேமரா போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ விதிகளை வந்து எப்படி நம்ம வைக்கிறோமோ அது பிரகாரம் வந்து அதில் விதி மீறல்கள் இல்லாமல் சமாளிக்க முடியுமோ அதுதான் முக்கியம். கீழே விழுந்து பறவைகள் சாப்பிடட்டும், அணில் சாப்பிடட்டும், அது வேற. ஆனால் விதிகள் பிரகாரம் நான் சரியாக இருக்கிறதுக்கு நான் எதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறதுனால தான் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது.